புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். இந்த மோதலுக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே இருந்திரைப்பட்டியில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 மாடுகள் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று உள்ளனர். இந்த நிலையில் வாடிவாசலில் இருந்து காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் இடையே மாடுபிடியர் ஒருவர் காளையை அடக்கிய போது அந்த காளையின் உரிமையாளர் மாடுபிடி வீரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் வாக்குவாதம் மோதலாக மாறியது. அப்போது காளை உரிமையாளருக்கும் மாடுபிடியர் வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால அங்கு ஒரு பரபரப்பான ஏற்பட்ட சூழ்நிலையில் போட்டியானது சற்று நேரம் தாமதமானது. அதனைத் தொடர்ந்து அந்த பரபரப்பான சூழல் முடிவுக்கு வந்த நிலையில் போட்டியானது மீண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. காளை உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரருக்கும் ஏற்பட்ட தகராறு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி அவர்கள் விரட்டி அடித்த நிலையில் அந்த பரபரப்பு அடங்கி இருக்கிறது. தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.